இப்படியெல்லாம் கேள்வி கேட்டா உனக்கு எப்படி வைத்தியம் பண்ண முடியும்? இடத்தை காலி பண்ண முதல்ல, நான் அடுத்த பேஷண்ட்டை பார்க்கணும் அப்படின்னா டாக்டர். அப்படி அவர் என்னதான் கேள்வி கேட்டார் சொல்றேன் கேளுங்க. ஒரு கிராமத்து பெரியவர் டாக்டரை பார்க்க போனார். ஐயா, எனக்கு 3 நாளா விடாத ஜுரம், ஏதாவது மருந்து மாத்திரை எழுதி கொடுத்து சௌரியப்படுத்தி விடுங்கன்னார். டாக்டரும் வழக்கம் போல எல்லா டெஸ்ட்டுக்கும் எழுதி கொடுத்து ரிப்போர்ட்டை வாங்கிட்டு வர சொன்னார். இவரும் டெஸ்ட் எல்லாம் முடிச்சு ரிப்போர்ட்டோட போய் நிக்க டெஸ்ட் ரிப்போர்ட்டை பார்த்த டாக்டர் சொன்னாரு, பெரியவரே, உங்களுக்கு பிரஷர், சுகர், கொலஸ்ட்ரால் லெவல் எல்லாமே கூடுதலா இருக்கு. ஜுரத்துக்கு மட்டுமில்ல, இதுகளுக்கும் நீங்க தொடர்ந்து மருந்து மாத்திரை எடுத்துக்கணும்னார். அதுக்கு பெரியவர் கேட்டாரு, அதெல்லாம் இருந்தா என்ன செய்யும் டாக்டர் அப்படின்னார். இதெல்லாம் இருந்தா தலையை சுத்தம், மயக்கம் வரும், மூச்சு வாங்கும், படபடப்பா இருக்கும், இப்படி நிறைய அறிகுறிகளை சொல்ல ஆரம்பிச்சார். நல்ல காலம் டாக்டர், இதெல்லாம் எனக்கு அறவே இல்லை, ரிப்போர்ட்ல தான் ஏதோ தப்பு நடந்திருக்குன்னார். டாக்டருக்கு கோவம் வந்துருச்சு. இது இப்ப இல்லாம இருக்கலாம், லெவல் கூடும் போது இதெல்லாம் வரும், தொடர்ந்து நீ மருந்து மாத்திரை சாப்பிடணும் அப்படின்னா. பயந்து போன பெரியவரு, ஏன் டாக்டர், மருந்து சாப்பிட்டா குணமாயிடுமான்னார். அதெல்லாம் முழுசா குணமாகாது, கண்ட்ரோல்ல தான் வைக்க முடியும், நான் சொல்றத மட்டும் செய்யினார். பெரியவரு, இதெல்லாம் கூடுதலான ஆபத்துங்கிறீங்க, சமயத்துல தானா குறையறதுக்கும் வாய்ப்பு இருக்குல்லன்னார். டாக்டருக்கு இன்னும் கோபம் அதிகமாயிட்டு, இதுக்கெல்லாம் விளக்கம் சொல்ல எனக்கு நேரம் இல்லை, உனக்கு ஜுரத்துக்கு மட்டும் மருந்து எழுதித்தாரேன், வாங்கி சாப்பிடுன்னார். பெரியவருக்கு மகிழ்ச்சி. அதைத்தான் நானே எதிர்பார்த்தேன் டாக்டர், ஜுரத்துக்கு மட்டும் மருந்து கொடுங்க போதும்னார். டாக்டர் உடனே ஒரு 4-5 வகையான மருந்து மாத்திரைகளை எல்லாம் எழுதி கொடுத்தார். அதை பவ்யமா வாங்கிக்கிட்ட பெரியவர், சாரு, இதை வாங்கி நான் சாப்பிட்டா ஒரு 3 நாள்ல குணமாயிடும் இல்லை, ஏன்னா எனக்கு வயல்ல நிறைய வேலை கிடக்கு, பார்க்கணும், அதான்னார். டாக்டர் எரிச்சலா, யோ, இதுக்கெல்லாம் கேரண்டி சொல்ல முடியாது, வாங்கிட்டு போய் சாப்பிடு, குணமாயிட்டா வர வேண்டாம், இல்லைன்னா மறுபடியும் வான்னார். அதுக்கு உடனே பெரியவர் அழாத குறையா, என்ன டாக்டர், இதுக்கும் கேரண்டி சொல்ல மாட்டாங்கிறீங்க, கஷ்டப்பட்டு உழைச்ச காசை கொண்டு வந்திருக்கேன் டாக்டர் அப்படின்னு சொல்ல, உடனே டாக்டர் அவர்கிட்ட கொடுத்த பிரிஸ்கிரிப்ஷனை வாங்கி கிழிச்சு குப்பை தொட்டியில் போட்டுட்டு, உனக்கெல்லாம் எங்க வைத்தியம் ஒத்து வராது, வீட்டில் போய் சுக்கு கடாயம் போட்டு குடி, 3 நாளில் சரியாயிடும் போ அப்படின்னு விரட்டி விட்டார். அவர் வெளியே போனதும் பக்கத்தில் இருந்த நர்ஸுக்கிட்ட டாக்டர் சொன்னாரு, இப்படி கேள்வி கேட்கிறவனுக்கெல்லாம் எப்படி வைத்தியம் பண்ண முடியும்? கொஞ்சமாவது படிச்சிருக்கணும், அறிவு இருக்கா? ஜுரத்துக்கு கேட்டா கூட பரவாயில்ல, சுகர் பிரஷருக்கு வைத்தியம் பார்த்தா எத்தனை நாள்ல குணமாகும்னு என்ன கேரண்டி சொல்ல சொல்றான் இந்த கிராமத்தால். என் சர்வீஸ்லயே இப்படி ஒருத்தனை பார்த்ததே இல்லைன்னு வெறுத்து பேசினார். வெளியே போன பெரியவர் வாசல்ல நின்ன ஒருத்தர்கிட்ட, பாவம் இந்த டாக்டர் சரியா படிக்காம பாஸ் ஆகிருப்பார் போல இருக்கு, ஏதோ தப்பா எனக்கு மருந்து எழுதி கொடுத்துட்டு அதையும் கிழிச்சு போட்டுட்டு சுக்கு கடாயம் போட்டு குடி, ஜுரம் சரியா போடுன்னுட்டாரு. அங்க பாருங்க, எத்தனை பேர் இவரை நம்பி உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னபடியே, ஆமா உங்களுக்கும் ஜுரமான்னு அவரை பார்த்து கேட்டார். ஆமாங்கிற மாதிரி அவரும் தலையாட்டினார். அப்படின்னா வாங்க 2 பேரும் சேர்ந்து சுக்கு வாங்கிட்டு போடுவோம், கஷாயம் போட்டு குடிச்சிடலான்னார். இதுல சரியான முடிவெடுத்தது டாக்டரா பெரியவரான்னு நீங்க தான் சொல்லணும்.